நிலாவுக்கு சூர்யா கூட கல்யாணம் நிச்சயமாயிருக்கும் போதே சோழன் சும்மாவே இருக்க மாட்டாங்க. சூர்யாவை வைப்ரேஷன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பயங்கரமாக கலாய்ச்சிட்டு இருப்பாங்க. இப்போ சோழனோட ஒய்ஃபு தான் நிலா. சும்மா விடுவாங்களா? நம்ம எல்லாருமே கண்டிப்பாக ப்ரோமோ பார்த்துருப்போம். அதில் நிலா வந்து இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிடுறாங்க. கடைசியில் அந்த சிஇஓ யாருன்னு பார்த்தீங்கன்னா சூர்யா தான். என்னம்மா இந்த கம்பெனிக்கே உன்னைய எம்டி ஆகிக்கிறலாம், சிஇஓ ஆகிக்கலாம்னு நினச்சேன்னா நீ 5க்கும் 10க்கும் என்கிட்ட வேலை கேட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நிலா இருந்துட்டு, டேய் நான் உன்கிட்ட வேலை பார்க்குறதுக்கு பதிலாக நான் வேலை பார்க்காமலே இருந்துருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உன் கம்பெனிலனா எனக்கு 1000 கம்பெனி இருக்குடா சென்னையில், என்னமோ நீ ஒருத்த மட்டும் தான் பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி பேசுகிற அப்படின்னு சொல்ல உடனே சூர்யா இருந்துட்டு, உனக்கு எவ்வளோ சொன்னாலும் நீ அடங்கவே மாட்டேயாடி, ஏன்டி இப்படி பேசிட்டு இருக்கிற? இந்த ஊரில் சென்னையில் என்னையை தவிர வேறையா எந்த பிரான்ச்சுக்கு நீ போனாலுமே, எந்த கம்பெனிக்கு போனாலுமே என்னைய மீறி உனக்கு வேலை கிடைக்கவே கிடைக்காது, நீ எவ்வளோ வேணாலும் ட்ரை பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரியே சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் நீ சொல்லிக்கிட்டே இரு, உன் முன்னாடியே வந்துட்டு நான் வேற ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணி நான் வேலை பார்க்குறேன்னா இல்லையா நீயே பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சொல்லிட்டு அங்கேருந்து திட்டிக்கிட்டே கிளம்புறாங்க. பாத்தியா எங்கே கொண்டு வந்து நிறுத்திருக்கு பாத்தியா உன் விதி, தெரு தெருவா வேலை கேட்டு அலைஞ்சிட்டு இருக்கிற. இதே இது என்னை கல்யாணம் பண்ணியிருந்தேன்னா நம்ம ஆஸ்திரேலியாவுக்கு போயிருக்கலாம், ஜாலியாக நீ வீட்லேயே இருந்திருப்ப, நான் தான் சொன்னனே நீ கேட்டியா, இப்போவும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ கிளம்பி வந்துரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்பயும் எனக்கு உன் மேலே ஒரு அஃபெக்ஷன் இருக்க தான் செய்யுது, உன்னை ராணி மாதிரி பார்த்துக்கிறேன், என்னத்தையோ நீ தப்பு பண்ணிட்ட அவ்வளோதான், அதுக்காக நான் ஒரு ஒன்றும் பெரிய இது மாதிரிலாம் எடுத்துக்கல, நீ தாராளமாக எங்கள் வீட்டில் வேலை பார்க்கலாம், வீட்டு வேலைக்காரியாக வந்து இரு அப்படின்ற மாதிரி நிறைய பேசிடுறாங்க. இந்த சூர்யா உடனே டே உன்கிட்ட போய் வேலை கட்டி வந்திருக்கேன் பாரு, நீ தான் இந்த ஹெச்ஆர், நீ தான் இந்த கம்பெனியோட சிஓன்னு தெரிஞ்சிருந்தா நான் உன் வாசலில் கூட மிதிச்சிருக்க மாட்டேன்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கோவமா அங்கேருந்து கிளம்புறாங்க. அதுக்கப்புறமா வெளியில் வந்து பார்க்கும்போது ரொம்ப கோவத்தில் இருக்கிறாங்க நிலா. என்ன நிலா இப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கேட்குறாங்க. வேலை கிடச்சிருச்சா, ஏன் டென்ஷனாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த வைப்ரேஷன் மண்டையன் தாங்க உள்ளே இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க, அவன் எதுக்கு இங்கே, எப்படி இருந்தான், எப்படி வந்தான் இங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது அவனோட கம்பெனி தானா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் என்னாச்சு, என்னது இது அவனோட கம்பெனியா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கேட்குறாரு. ஆமாம் அவனோட கம்பெனின்னு தெரிஞ்சிருந்தா நான் வந்து போயிருக்கவே மாட்டேன், மற்ற இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணிட்டேன், இப்போ ஹெச்ஆர் இன்டர்வியூ வந்துட்டு ஓனர் தான் வந்து கம்பெனி எம்டி தான் வந்து செலக்ட் பண்ணுவாருன்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு உள்ளே போனால் இவன் வந்து உட்காந்துட்ருக்கான். இப்பயும் உனக்கு எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ வந்துரு நான் உன்னை பார்த்துக்கிறேன்னு சொல்கிறான், இப்பயும் அறிவு கேட்டவன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே கோவத்தில் என்னது என் பொண்டாட்டியும் இவன் வேலைக்கு கூப்பிட்றானா, இன்னுமா இவன் திருந்தாமல் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. அந்நேரம் சூர்யாவும் வெளியில் வந்துடுறாங்க. ஓ இவனு இங்கே தான் இருக்கானா, டிரைவர் தானேடா நீ, உன் பொண்டாட்டிவுக்கு வேலைக்கு அனுப்பி தான் நீ சம்பாதிக்கணுமா, ஆமாம்மா சரிதான், உனக்கு வருமானம் பத்தாதுல்ல, இவ 5க்கும் 10க்கு வேலை பார்த்துட்டு வர்றதை வச்சு தானே நீ சாப்பிட முடியும், நீ என்ன செய்வ பாவம் அப்படின்னு சொல்லுவோம். பயங்கரமான கோவம் வருது சோழனுக்கு. உடனே சூர்யாவோட சட்டையை பிடிச்சிட்டு யாரை பார்த்து என்ன வார்த்தை சொல்லிட்டு இருக்கிற, நீ வேணா அப்படி நினைக்கலாண்டா, நிலா வந்து என்னோட ஒய்ஃப், அது மட்டும் இல்லாமல் நிலா வந்து நான் ராணி மாதிரி பார்த்துக்கிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே நிலா வந்து அப்படியே பார்க்குறாங்க சோழனை. சரி உங்கள் மனசுக்குள்ளே வந்துட்டு இன்னும் ஒரு லவ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, சரி தொடர்ந்து பார்ப்போம் என்ன நடக்கும்.